சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்க நன்றி. ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்று விட்டு என்பதையும் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்சியுடைய சார்பாகவும் இன்னைக்கு காலையிலும் போராட்டம், சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போராட்டம். இன்றைய தினம் முடிந்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடாதா? இது உடனே அந்த இன்றைய தினமே அதை விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கு. இந்த ஆளும் வர்க்கத்தினோட தலையீடு காவல்துறை ஏவல் துறையை வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு என்பதற்கு நேற்று டிஜிபியோட ஒரு அறிக்கையே ஒரு உதாரணம். எஸ்ஐடி விசாரித்து அவர்கள் வெளியிட வேண்டிய தரவுகள் அவர்கள் வெளியிடுவதற்கு முன்னரே டிஜிபி அந்த பெண் யார் அந்த சார் போன் வந்ததெல்லாம் பேசல என்று டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன, தேவை என்ன? ஒரு இருப்பவரே பிளைட் மோட்ல இருக்கான்னு போய் சொல்லுகிறார் என்ற தரவுகள் வெளிவருது. இப்போ இந்த கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய 3 ஜூனியர் ஆபீசரை அமைத்து எஸ்டிடினா அவர்களுக்கு அதிகாரம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தானே. அவர்கள் என்ன விசாரித்தார்கள், அந்த மாணவி என்ன சொல்றாங்க கேட்பதற்கு முன்னரே டிஜிபி எதற்கு அவசர அவசரமா அறிக்கை விடுவோம். அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஒருவர் அல்ல, இன்னொருவரும் இருக்கிறார். அவரை ஏன் இந்த திமுக அரசு இப்படி காப்பாத்துது? எல்லாத்துக்கும் மேல பொது வெளியில இதுவரைக்கும் மு.க. ஸ்டாலின் முதல்வரும் துணை முதல்வர் வாயை திறக்கல. இதை பத்தி சட்டமன்றத்தையாச்சும் வாயை திறப்பாங்கன்னு பார்ப்போம். அதற்காக கேட்கிறோம், முதல்வர் உடனடியாக இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இப்போ எஸ்ஐடி விசாரணையில் இருக்குது, அது என்சிடபிள்யூ கமிஷன் விசாரணையில் இருந்துட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு, காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. நேற்று டிஜிபி தரப்புலையும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த எதுவுமே இல்லை அப்படின்னு, இன்னொரு நபர் இல்லை, அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வெளியாகக்கூடிய தகவல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று. இரண்டாவதாக, இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்றுதான் ஆரம்பிக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதிர் சொல்றதுக்கான உரிமை முழுமையாக இருக்கு. ஆனா இன்னும் கூட்டத்துடைய முதல் நேரத்திலேயே ஆளுநருடைய உரை வாசிக்கப்படணும், அது தொடர்பான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தணும். இதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம் தானே? ஏன் இதே மு.க. ஸ்டாலின் கேளுங்களேன். சட்டமன்றம் எத்தனை நாள் நடக்கும்னு சொன்னாரு? 100 நாள் சொன்னாரா? 100 நாள் நடக்கும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 4 வருஷமே சேர்த்து 120 நாள் தான் நடத்திருக்காரு. கேளுங்களேன் அவர்கிட்ட, சட்டமன்ற நாட்டில் அதிகப்படுத்துறதுக்கு. அதாவது இவர்கள் எடுத்த நடவடிக்கை ஏற்புடையதாக இல்லை. இவர்கள் சொல்வது அனைத்தும் பொய்கள் தான், கட்டுக்கதைகள் தான். அதுக்காக தான் அதிமுக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு எதுக்கு மக்கள் இன்னைக்கு கூட மாணவரணி அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் போய் மாணவர்களுக்கு கருப்பு பேண்ட் போடுவதற்கு முயற்சி செய்யும் கூட தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு கருப்பு துப்பட்டா போடக்கூடாது, ஒரு கருப்பு பேண்ட் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பாசிச அரசாக பயந்து நடுக்கக்கூடிய அரசாக திமுக இருக்கும் பொழுது சட்டமன்றத்துல எங்க நியாயம் கிடைக்கும்? இவர்கள் சட்டமன்றத்தில் 100 நாள் நடத்தினா கூட எதிர்கட்சி எங்க எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சா, பூச்சல பேச ஆரம்பிச்சா லைவ கட் பண்ணிடுவாங்க. எதுவுமே ஒரு தார்மீக அடிப்படையில் இல்ல நியாயத்தின் அடிப்படையில, ஒரு நீதியின் அடிப்படையிலோ அந்த அரசு நடத்துவதில்லை என்பதுதான் உண்மை. சார், இன்னொரு கேள்விங்க சார். இப்போ இன்னைக்கு காலையில் மாணவர் அணியினர் இப்போ சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் போராட்டம் நடத்துனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ ஏற்கனவே போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது, பாஜக அனுமதி மறுக்கப்பட்டு, பாமக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த வரிசையில் தானே உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தனியாக ஒன்றும் அனுமதி மறுக்கப்படலையே. மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கே அது அப்படிதான் நடந்தது. அதிமுக தான் முதலாக மாநிலம் தழுவிய போராட்டம் என்று ஆரம்பித்து போராட்டம் பண்ணி அனைத்தும் கைது செய்யப்பட்டோம். போராட்டம் என்பது அடிப்படை ஜனநாயக உரிமை. அதிமுக ஆட்சி காலத்துல 32,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது எடப்பாடியார். ஒரு போராட்டம் கொடுக்கறதுக்கு பயந்து தொடர்நடுங்கி இருக்கக்கூடிய ஸ்டாலினை பார்த்து இப்ப ஊரே சிரிக்குது. போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. நியாயம் கிடைக்க வேணும்னால் அதுவும் அறவழி போராட்டம். நாம் ஒன்னும் பஸ்ஸை மறிச்சு கண்ணாடி உடைக்கல, ரயில மறிச்சு கண்ணாடி உடைக்கல, பொது சொத்துக்கு சேத விளைவிக்கல. நாம அறவழியில போராடுறோம். அது கூட இந்த ஆட்சியினால அனுமதி தர முடியலன்னா இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடுங்கி போயிருக்குன்னு பாருங்க. சரி, நன்றி திரு கோவை சத்தியன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.